வணக்கம். ட்ரிபிளே அகாடமிலிருந்து ஜோதிராஜ் வரதராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தெரிந்து கொள்ளுங்கள் தெய்வ பிரசன்னம். இது ஒரு முக்கியமான தலைப்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் வரிசையாக வரும், பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 year டிப்ளமா இன் அக்குபஞ்சர் கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள், பிரபஞ்சம் அனுக்கிரகப்பட்டவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். தெரிந்து கொள்ளுங்கள் தெய்வ பிரசன்னம். ஆன்மீகவாதிகள் இறைவனின் செயல்நிலையை 5 வகைகளாக வகைப்படுத்துகின்றனர். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என 5 ரூபங்களாக வெளிப்படுத்துகிறது. ஐவகை இறை செயலை புரிந்து கொள்ள நாம் இயல்பு வாழ்க்கையில் ஓர் உதாரணத்தை கூட சொல்லலாம். குழந்தையின் விளையாட்டுக்கு தேவையாக ஒரு வீடியோ கேம் கருவியை தந்தை வாங்கி வருகிறார். இது படைத்தல். அந்த கருவி பலர் கைப்பட்டு கெட்டுவிடாமல் இருக்கவும், அது தேவையான போது எடுத்து பயன்படுத்தவும் ஒரு பெட்டியில் போட்டு தொலைக்காட்சி அலமாரியில் வைக்கிறார். இது காத்தல். குழந்தை வீடியோ கேம் விளையாட சொல்லி கொடுத்தும் குழந்தைக்கு தேவையான போது இக்கருவியை கொடுப்பதும் அருளல். பள்ளி தேர்வு நேரத்தில் பாடம் படிக்காமல் குழந்தை வீடியோ கேம் விளையாடி கொண்டிருந்தால் அந்த வீடியோ கேம் பெட்டியை குழந்தை கண்களுக்கு எளிதில் கிடைக்காத அளவில் வைத்து விடுவார். இது மறைத்தல். அதிகம் பயன்படுத்தியதன் விளைவாக அந்த வீடியோ கேம் பழுதானால் அதை வீசிவிட்டு மற்றொரு பொருளை வாங்குவார். இது அழித்தல் என வகைப்படுத்தலாம். நம் உடலை கொடுத்த தந்தையே ஐவகை தொழிலை செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் தந்தை ஐவகை தொழிலை எப்படி சிறப்பாக செய்வார் என யோசித்து பாருங்களேன். இறையருளின் கருணையால் நமக்கு பல்வேறு கலைகளும் அறிவியலும் அருளப்பெற்றுள்ளோம். அதை கொண்டு நம் வாழ்க்கையின் ஆதாரத்தை உயர்த்தவும் பல்வேறு ஆன்மீக நிலைக்கு மாற்றம் அடையவும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதே இயற்கையின் நியதியாக இருக்கிறது. அதற்கு மாறாக நம் சுயநலத்திற்கு பயன்படுத்தும் போது இறை அருளால் கிடைக்கப்பெற்ற ஆற்றல் நமக்கு மறைக்கப்படுகிறது. இக்கருத்துக்கு பல்வேறு உதாரணங்களை கூறலாம். அதில் தற்காலத்திற்கு பொருந்தும் உதாரணமாக தெய்வ பிரசன்னம். தெய்வ பிரசன்னம் என்றால் என்ன? தெய்வ பிரசன்னம் என்றால் என்ன என கேட்டால், ஜனநாயகத்திற்கு விளக்கம் கூறுவது போல இறைவனால் இறைவனுக்காக இறை நிலையிலிருந்து மனிதனுடன் உறவாட தோற்றுவிக்கப்பட்டதுதான் தெய்வ பிரசன்னம் எனலாம். இறைவனால் இறைவனுக்காக இறை நிலையிலிருந்து மனிதனுடன் உறவாட தோற்றுவிக்கப்பட்டதுதான் தேவ பிரசன்னம் எனலாம். தேவ பிரசன்னம் என்ற இந்த வடமொழி சொல்லுக்கு தெய்வீக ஆருடம் என தமிழில் சொல்வார்கள். ஆருடம் முறையில் ஜோதிடர் பலன் கூறினால் தெய்வீக பிரசன்ன ஆருடத்தில் தெய்வமே பலன் கூறும் எனலாம். அப்படிப்பட்ட தெய்வீக ஆருட முறையில் தேவ பிரசன்னத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெய்வ அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும் என்பது உறுதி. முன்பு ஒரு காலத்தில் படைக்கப்பட்டு இறைவனால் அருளப்பட்டு ரிஷிகளால் காக்கப்பட்ட இந்த தெய்வீக முறை பலரின் கைகளில் மாட்டி மறைந்து கிடக்கிறது. அதை அழியவிடக்கூடாது என்பதுதான் நமது முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் என்பதில் 2 வார்த்தைகள் உண்டு. முதல் வார்த்தை தேவம், மற்றொன்று பிரசன்னம். தேவம் என்றால் தெய்வீகம் என்று சொல்லை விளக்குவதை விட உணர்தல் மட்டுமே புரியும். ஆம், தெய்வத்தை உணர மட்டுமே முடியும். பிரசன்னம் என்ற வார்த்தையை விளக்குவது எளிதானது. பிரசன்னம் என்ற வடமொழி சொல்லுக்கு கேள்வி என அர்த்தம். விடை தெரிய முற்படும் கேள்விக்கு பிரசன்னம் என மொழிபெயர்க்கலாம். வேதத்தில் உள்ள ஒரு உபனிஷத்தின் பெயர் பிரசன்ன உபனிஷத் ஆகும். அதாவது கேள்விகளால் தூண்டப்பட்டு இறை உண்மை விளக்கப்படுவதால் உபனிஷத் என பெயர் பெற்றது. ஒருவர் தன் வாழ்வில் குழப்பத்துடன் நம்முன் வரும்பொழுது, என்னப்பா உன் பிரச்சனை என பேச்சு வழக்கில் கேட்பார்கள் அல்லவா? அதேபோல வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை ஜோதிடர்களிடம் கூறும்போது அக்கேள்வி கேட்ட நேரத்தில் இருக்கும்
கிரகங்களை கொண்டு பலன் சொல்லும் ஜோதிட சூட்சுமத்திற்கு பிரசன்னம் என்று பெயர் ஆகும். பிறந்த நேரம் கொண்டு ஜாதகம் கணித்து வாழ்க்கையின் அனைத்து பலன்கள் பார்ப்பது போல இல்லாமல் ஒரு கேள்வி, அக்கேள்வி கேட்ட நேரத்தில் இருக்கும் கிரகத்தை வைத்து ஒரு ஜாதகம் பார்ப்பது என்பதே பிரசன்ன ஜோதிடம் என்பது ஆகும். ஒரு கேள்வி, அக்கேள்வி கேட்ட நேரத்தில் இருக்கும் கிரகத்தை வைத்து ஒரு ஜாதகம் பார்ப்பது என்பதே பிரசன்ன ஜோதிடம் என்பது ஆகும். ஒரு கேள்விக்கு ஒரு ஜாதகம் கட்டமிட வேண்டும். அடுத்த கேள்வி வரும் பொழுது கேட்கும் பொழுது முன்பு இருந்த ஜாதகத்தை விட்டு புதிய கேள்வி கேட்ட நேரத்தில் மீண்டும் ஜாதகம் கணிக்க வேண்டும் என்பார்கள். ஆம், கேள்வி வர வர ஜாதகம் மாறும். பிறந்த நேரத்தை கொடுத்தாலே ஜாதகம் கணித்து பதில் சொல்லலாமே, ஏன் ஒவ்வொரு கேள்விக்கு ஜாதகம் போட வேண்டும் என கேட்கலாம். உண்மை என்னவெனில், அனைத்து கேள்விகளுக்கும் பிறப்பு ஜாதகத்தில் பலன் சொல்லிவிட முடியாது. இது முற்றிலுமான உண்மைதான். உதாரணமாக, நான் வீடு வாங்குவேனா என கேட்டால் பிறப்பு ஜாதகத்தில் கூறிவிடலாம். ஆனால் நான் சென்னையில் வாங்குவேனா, மதுரையில் வாங்குவேனா, இல்லை திருநெல்வேலியில் வாங்குவேனா என கேட்டால் பிரசன்னம் மட்டுமே வழிகாட்டும். எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா என கேட்டால் பிறப்பு ஜாதகம் போதும். இதுவே எனக்கு பதவி உயர்வு உதவி மேலாளரா, கிளை மேலாளரா என கேட்டால் பிறப்பு ஜாதகம் தவிர்த்து பிரசன்ன ஜாதகமே வழிகாட்டும். இதற்கெல்லாம் மேலே கிரிக்கெட்டில் எந்த அணி வெற்றி பெறும் என கேள்வி எழுந்தால் இரு அணியில் விளையாடும் 22 நபர்களின் ஜாதகத்தை கணித்துத்தான் பலன் கூற முடியும். இது சாத்தியமில்லை. ஜாதகம் பார்த்து பலன் கூறும் முன்னால் பேச்சே முடிந்துவிடும். இதற்கெல்லாம் பயன்படுவதுதான் பிரசன்ன ஜோதிடமாகும். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமானால், பிரசன்ன ஜோதிடத்தில் கூற முடியாதது எதுவுமே இல்லை. அனைத்திற்கும் பலன் கூற முடியும். பிறப்பு ஜாதகத்தில் பிறப்பு நேரம் தவறாக இருக்கலாம், துல்லியமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பிரசன்னம் என்பது ஜோதிடரிடம் கேள்வி கேட்கும் நேரம் என்பதால் இந்த நேரத்தை துல்லியமாக கூற முடியும். அதனால் பலன்களும் துல்லியமாக வரும். மின்சாரம் எப்போது வரும்? கையில் மறைத்து வைக்கப்பட்ட பொருள் என்ன? நாணயத்தை சுண்டினால் தலை விழுமா, பூ விழுமா? இவையெல்லாம் பிரசனத்தில் முன்பே கூற முடியும். அதுவும் பொதுவாக இல்லை, மிக மிக துல்லியமாக அளவில் கூறிவிட முடியும். பிரசன்ன ஜோதிடம் பல ஜோதிடர்களுக்கு தெரிவதில்லை. இதனால் ஜோதிடத்தில் முழுமை பெறாமலே இருப்பார்கள். கேரள ஜோதிடம் புகழ்பெற்று விளங்குவதற்கு காரணம் அவர்களுக்கு பிரசன்ன ஜோதிடம் மட்டும்தான் தெரியும். பிரசன்ன ஜோதிடத்தில் துல்லியம் வேறு எந்த ஜோதிட முறைகளிலும் கிடையாது. பராசுரர், வராமிகர், காளிதாசர் இவர்கள் எல்லாமே பிரசன்ன ஜோதிடத்தில் திறன் மிகுந்தவர்களாக இருந்து இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த பிரசன்ன ஜோதிடத்துடன் இறை சக்தி இணைந்தால் அதன் பெயர்தான் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் எப்படி பார்க்கப்படுகிறது? தென்னிந்தியாவில் கேரள கட்டுமான முறைகளும் தமிழக முறைக்கும் இருக்கும் வித்தியாசத்தை உணர்ந்து இருப்போம். கோவில்களின் கூரை தமிழகத்தில் கற்களால் கட்டப்பட்டு இருக்கும், கேரளாவில் ஓடு கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும். பூஜை விதிகள் ஒன்றாக இருந்தாலும் ஆகமம் என்ற நிலை கேரளாவில் வேறு, தமிழக கோவில்களில் வேறாகவே அமைந்து இருக்கும். இதற்கு காரணம் பரசுராமர் கேரளாவை உருவாக்கி அதன் பூஜா முறைகளை நிர்ணயம் செய்தார் என புராணங்கள் கூறுகிறது. அவ்வாறு நிர்ணயம் செய்யும் பொழுது இதற்கு முன் இருக்கும் செயல்முறைகளில் சில மாற்றங்களை செய்தார். பிற்காலத்தில் பூஜா முறைகளில் சந்தேகம் வந்தாலோ அல்லது கோவிலில் இறைநிலை அமைப்பை மேம்படுத்துவதற்கு ஆலோசனை தேவைப்பட்டால் யாரிடம் கேட்பது? இறைவனிடத்திலேயே கேட்டுக்கொண்டால் பிரச்சனை தீர்ந்ததல்லவா? இறைவனுடன் ஐம்புலன் கொண்டு பேசுவது என்பது அனைவருக்கும் சாத்தியமல்ல. மேலும் ஒருவர் நான் இறைவனிடம் பேசிவிட்டேன், இப்படித்தான் செய்ய சொன்னார் என பொய் கூறவும் வாய்ப்பு உண்டு. இதனாலேயே பாமரனும் இறைவனுடன் உரையாட பரசுராமரால் உருவாக்கப்பட்ட முறையே தேவ பிரசன்னம். கோவில் நடைமுறைகளில் இறைவனின் ஆற்றல் அங்கே நிலைநிறுத்தப்படுகிறது. இறையாற்றல் எல்லா இடத்திலும் இருந்தாலும்
வழிபாட்டு ஸ்தலங்களில் முழுமையாக குவிக்கப்பட்டு மக்கள் முழுமையாக உள்வாங்கும் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மக்கள் உள்வாங்குவதில் சிக்கல் ஏற்பட்டாலோ அல்லது அங்கே நிறுவப்பட்டுள்ள இறையாற்றல் முழுமையாக குவிக்கப்படாமல் இருந்தாலோ கோவில் இருந்தும் பிரயோசனம் இல்லை அல்லவா? இந்த சூழலில் தேவ பிரசன்னம் பார்க்கப்பட்டு இறையாற்றல் நிலைநிறுத்த என்ன செய்ய வேண்டும்? ஏதேனும் யாகங்கள் அல்லது மந்திர ஜபம் செய்ய வேண்டுமா என முடிவு செய்கின்றனர். கேரள கோவில்களில் தெய்வீக தன்மை நிறைந்து இருக்க இதுவும் ஒரு முக்கிய காரணமாகும். கோவில் திருவிழாவிற்கு ஒவ்வொரு வருடமும் தேவ பிரசன்னம் பார்க்கும் முறை வழக்கத்தில் உண்டு. இன்னும் பல கோவில்களில் பார்க்கப்படுகிறது. தேவ பிரசன்னம் மூலம் ஜோதிடர்கள் பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு இறையாற்றல் மூலமாக கணித்து சொல்லி இருக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தில் தன்மையை உணர ஓர் சம்பவத்தை கூறலாம். தமிழக கேரளா எல்லையில் உள்ள ஒரு பிரபல கோவிலில் விசித்திரமான விஷயம் நடந்து கொண்டிருந்தது. அங்கே திருவிழாவிற்கு முன் கொடியேற்றம் நடைபெறும் சமயம் கொடி ஏற்றுபவர் சுருண்டு விழுந்து இறந்து விடுவார். இதனால் திருவிழா நடக்காமல் தடை உண்டாகும். அடுத்த சில வருடம் கழித்து மீண்டும் முயற்சி செய்வார்கள். அவ்வாறே கொடியேற்றுபவர் இறந்து விடுவார். தொடர்ந்து 4 மரணங்கள் பார்த்த பிறகு அந்த கோவிலுக்குள் செல்லவே அனைவரும் பயந்து ஒதுங்கினார்கள். 15 வருடங்களுக்கு பிறகு அந்த ஊர் மக்கள் மீண்டும் திருவிழா கொண்டாட முன்வந்தார்கள். அதற்கு முன் சிலரின் வழிகாட்டுதலின் தேவ பிரசன்னம் பார்த்து விடுவது நல்லது என முடிவு செய்தார்கள். தெய்வம் தங்கள் மேல் கோபமாக இருக்கிறது போல என்று நினைத்து அதற்கு பிராயசித்தம் என்ன என தெரிந்து கொள்ளவும் ஆர்வமாய் இருந்தார்கள். தேவ பிரசன்னம் பார்க்கும் நாளும் வந்தது. தேவ பிரசன்னம் பார்த்துவிட்டு அந்த ஜோதிடர்கள் குழு தலைவர் சொன்னார், அடுத்த மாதம் திருவிழா வைக்கலாம், நானே கொடியேற்றுகிறேன் என்றார். கிராம மக்கள் திகைத்தார்கள். நீங்கள் வெளியூரை சேர்ந்தவர், கொடியேற்றும் போது ஏதேனும் விபரீதம் நேர்ந்தால் எங்கள் ஊருக்கு அது அவப்பெயராக ஆகிவிடும். மேலும் சாஸ்திரம் கற்ற உங்களுக்கு விபரீதம் நடப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என ஊர் முக்கியஸ்தர்கள் கூறிவிட்டார்கள். நானாக இந்த முடிவை எடுக்கவில்லை. ஜோதிட சாஸ்திரத்தை பயன்படுத்தியே நான் இதை முடிவுக்கு வந்தேன். மேலும் இறைவனின் சன்னதியில் நடக்கும் இறப்புக்கு ஒரு விடையை நாம் கண்டறிய வேண்டுமல்லவா? என்னை கொடியேற்ற அனுமதியுங்கள் என ஜோதிடர் கூறினார். திருவிழா கொடியேற்றம் நாளும் வந்தது. கோவில் புது பொலிவுடன் காட்சியளித்தது. ஊர் மக்கள் பக்தியுடன் ஒருவித பய உணர்வுடன் குழுமியிருந்தனர். கோவிலுக்கு உள்ளே கொடி பூஜை செய்யப்பட்டது. செண்டை மேளம் முழங்க, துந்துபிகளும் கொம்பும் ஒழிக்க கொடி கோவிலின் பலிபீடம் அருகே கொண்டு வரப்பட்டது. கொடி ஏற்றும் தருணம் வந்தது. மேளம் உச்ச நிலையில் வாசிக்கப்பட்டது. கொடிமரத்தையும் கொடியையும் ஜோதிடர் எழுந்து வணங்கினார். வணங்கி எழுந்தவர் கொடியேற்றாமல் திடீரென செண்டை மேளம் வாசிக்கும் குழுவில் இருந்த ஒரு முதியவரின் 2 கைகளை பிடித்துக் கொண்டார். மங்கள ஒளியுடன் இருந்த கோவில் திடீரென நிசப்தமாகியது. என்ன நடக்கிறது என மக்கள் புரியாமல் பார்க்க ஜோதிடர்கள் அந்த முதியவரை பார்த்து கேட்டார், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இறைவன் சன்னதிக்கு முன் ஏன் இந்த விபரீதம்? உண்மையை இறைவன் முன்னால் கூறுங்கள் என்றார். இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த முதியவர் பெரும் குரல் கொடுத்து அழுதார். சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த முதியவர் உண்மையை கூறத் துவங்கினார். இக்கோவிலில் சிறு வயது முதல் நான் மேளம் வாசிக்கிறேன். எனது 12வது வயது முதல் செண்டை மேளம் கற்று வந்தேன். செண்டை நாளத்தில் ஒரு விதமான வாசிப்பு முறையை என் குருவிடம் கற்றுக்கொண்டேன். செண்டை வாசிக்கும் போது எந்த நிகழ்ச்சிக்கு வாசிக்கிறோமோ அந்த நிகழ்ச்சியின் தலைவருக்கு கர்த்தா, அதாவது நாளங்களில் ஒருவித தாளம் ஏற்பட்டு இறுக்கமடைந்து முடிவில் இருதயம் செயல் இழந்து இறந்து விடுவார். இசையின் மூலம் தற்காப்பு கலையை ரகசிய பயிற்சியாக கற்றுக்கொண்டேன். என் சிறிய வயதில் அதை சோதிக்க எண்ணி இக்கோவில் கொடியேற்றத்தில் பயன்படுத்தினேன். என் வாசிப்பால் ஒரு விளைவு ஏற்படுவதைக் கண்டு என்னுள் ஒருவித பெருமிதம் அடைந்தேன். யாரும் இதை கண்டுபிடிக்க முடியாது என்ற எண்ணத்தில் மீண்டும் மீண்டும் இங்கே செய்து பார்த்தேன். என் வாசிப்பில் பலரது மரணத்திற்கு காரணமாக இருந்தது.
இனி இதுபோல செய்ய மாட்டேன். இனி வரும் காலத்தில் யாருக்கும் இம்முறையை கற்றுக் கொடுக்கவும் மாட்டேன். இறைவனும் ஊர் மக்களும் என்னை மன்னிக்க வேண்டும் என கூறி ஊர் மக்கள் முன்னிலையில் தரையில் விழுந்து வணங்கினார். அவரை தவிர்த்து பிறர் வாசிக்க கொடியேற்றப்பட்டது. திருவிழா துவங்கியது. ஜோதிடரின் திறமையை அனைவரும் பாராட்டினார்கள். இது எப்படி சாத்தியம் என வியப்புடன் ஜோதிடரிடம் கேட்டார்கள். தேவ பிரசன்னம் பார்க்கும்போது சத்ருஸ்தானம் மற்றும் சுபஸ்தானம் என்னும் மாந்தியுடன் சனி அமர்ந்து கெடுபலனை அளித்து வந்தது. சனி அமர்ந்த ராசி காற்று ராசி. இவைகளை ஆராய்ச்சி செய்து முடிவு செய்து பார்க்கும் பொழுது முதிய வயதுடையவர் சனி. மேஷம் காற்று ஒளி. வாசிக்கும் ஒருவரால் அமங்கலம் ஏற்படுகிறது என்பதை கண்டுகொண்டேன். உதய லக்கணத்திற்கு சனி 4ஆம் இடத்தில் இருந்தது என்பதையும் குறித்து கொண்டேன். கொடியேற்றும் நாளின் பலிபீடத்தின் அருகே நின்று வாசித்தவர்களில் ஒரு முதியவர் சனி 4வது நபராக நின்று வாசித்துக் கொண்டிருந்தார். அவர்தான் இச்செயலுக்கு காரணம் என பிரசன்ன ரீதியாக முடிவு செய்து கண்டறிந்தேன் என்றார். 15 வருடத்திற்கு பிறகு ஊர் மக்கள் மகிழ்ச்சியுடன் திருவிழாவை கொண்டாடினார்கள். தெய்வ பிரசன்னம் என்பது ஒரே ஒரு ஜோதிடர் மட்டும் பார்க்கப்படும் ஜோதிடம் அல்ல. குறைந்தபட்சம் 5 ஜோதிடர்களாவது இருப்பார்கள். மேலும் அந்த ஜோதிடர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஜோதிடர்களாகவும் ஜோதிட சாஸ்திரம் நன்கு கற்றவர்களாகவும் இருப்பார்கள். இக்குழு ஜோதிடர்களை தவிர அவர்களுக்கு உதவியாளர்களுக்கு உதவியாளர்கள் என ஜோதிட பட்டாளமே இந்த ஒரு கோவிலுக்கு தேவ பிரசன்னம் பார்ப்பார்கள். குழுவுக்கு ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் முன்னிலையில் பிரசன்ன ஜாதகத்தில் கண்ட விஷயங்களை 4 நாட்கள் விவாதிப்பார்கள். பிறகே கருத்துக்களை வெளியிடுவார்கள். தேவ பிரசன்னம் எப்படி பார்க்கப்படுகிறது? தேவ பிரசன்னம் பார்க்கும் முறை மிகவும் வித்தியாசமானது. பல்வேறு வழிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் தழுவி பார்க்கப்படும் ஜோதிட முறை தேவ பிரசன்னமாகும். சாதாரண மனிதனுக்கே ஜோதிடம் பார்க்க ஜோதிடர் எத்தனையோ சூத்திரங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது கடவுளுக்கே ஜோதிடம் பார்க்க எவ்வளவு ஆற்றலுடன் பார்க்க வேண்டும் என யோசித்து பாருங்கள். ஜோதிடரிடம் நாம் ஆருடம் பார்க்க செல்லும் போது நாம் வரும் நேரத்தை கொண்டு அவர் கிரகங்களை கணிப்பார். நாம் அவரின் இடம் விட்டு அகன்றதும் ஜோதிடர் நம்மை பற்றிய விஷயங்களை விட்டு அடுத்தவருக்கு ஜோதிடம் பார்ப்பார். ஆனால் தேவ பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர்கள் ஜோதிடத்தை கோவில்களில் வைத்துதான் பார்க்க வேண்டும் என்பதே நியதி. எளிமையாக சொன்னால் மனிதன் ஜோதிடரை தேடி செல்ல வேண்டும். தேவ பிரசன்னத்தில் ஜோதிடர் கடவுளை தேடி போக வேண்டும். கோவிலை நோக்கி பிரசன்னம் பார்க்க வீட்டை விட்டு கிளம்பும் நேரம், சமயம் நடக்கும் சம்பவங்கள் நிமித்தம் துவங்கி கோவிலில் பிரசன்னம் பார்த்துவிட்டு வீடு வந்து சேரும் வரை ஜோதிடர் அனைத்தையும் குறிப்பு எடுத்துக் கொள்வார். அவர் வீடு முதல் வீடு வரை நடந்த நிகழ்வுகள், கோவிலில் ஏற்பட்ட ஆருடம், இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து அடுத்த நாள் ஆய்வு செய்து முடிவு செய்வார்கள். இதில் மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தேவ பிரசன்னம் குழுவாகத்தான் பார்ப்பார்கள் என்றால் குழுவில் இருக்கும் அனைத்து ஜோதிடர்களும் வீடு முதல் வீடு வரை நிகழ்வுகளை கவனிப்பார்கள். வெவ்வேறு ஊரிலிருந்து வந்து செல்லும் ஜோதிடர்களுக்கு அடுத்த நாள் அனைவரும் கூடி விவாதிக்கும் போது எல்லோருக்கும் நடந்த சம்பவங்கள் மிக சரியாக ஒன்று போலவே இருக்கும். அனைவரும் பார்த்தது, கேட்டது, பேசியது என ஏதோ புரோகிராம் செய்தது போல இருக்கும். நிமித்தம் அடிப்படையில் அனைவருக்குமே ஒன்று போல இருப்பதை கொண்டு இயற்கை அனைவருக்கும் பொதுவாக ஏதோ ஒரு கருத்தை கூற விரும்புகிறது என கொண்டு ஆய்வுகள் மேற்கொள்வார்கள். கோவிலுக்கு செல்லும் பொழுது நடக்கும் நிகழ்வுகள் இறந்த காலத்தையும், கோவிலில் கிடைக்கும் பிரசன்னம் நிகழ்காலத்தையும், கோவில் முதல் வீடு வரை வரும் நேரம் நடக்கும் நிகழ்வுகள் எதிர்காலத்தையும் குறிக்கும் என்பது தேவ பிரசன்னத்தின் அடிப்படை சூத்திரமாகும். உதாரணமாக, கோவிலுக்கு செல்லும் நேரத்தில் அசிங்கமான அருவருப்பான விஷயங்களை காண நேர்ந்தால் கோவிலில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் அல்லது அவமானங்கள் நடந்து உள்ளது என்று குறித்து கொள்வார்கள். கோவிலில் கிடைக்கும் பிரசன்னத்தின் விடை முன்பு நடந்த செயலால் தற்சமயம் இறைநிலை பாதிக்கப்பட்டு உள்ளதா அல்லது எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர முடியும்.
பின்பு வீட்டிற்கு வரும் சூழல், நடக்கும் சம்பவங்களை இனி வரும் காலங்களில் இறைநிலை கோவிலில் எவ்வாறு மேம்படுத்த முடியும் அல்லது நிலைப்படுத்த முடியும் என்பதை காட்டும். தேவ பிரசன்னம் பார்க்கும் நாள் பிறகு 2 நாட்கள் எடுத்துக்கொண்டு ஜோதிட குழு விவாதம் செய்யும். பிறகு அவர்கள் செய்த ஆய்வை பொதுமக்கள் முன்னிலையில் மட்டுமே வெளியிட வேண்டும் என்பது நியதி. கோவில் நிர்வாகத்திடமோ அல்லது கோவில் சார்ந்த ஆட்களிடமோ பிரசன்ன பலன்களை தனியாக கூறக்கூடாது. அவர்களையும் பொதுமக்களுடன் நிற்க சொல்லியே கூற வேண்டும் என்பது தேவ பிரசன்னம் கூறும் நீதியாகும். ஜோதிடர்கள் குழு கூறும் பலன்களை பொதுமக்களுக்குள் அமர்ந்திருக்கும் ஜோதிடர் தெரிந்தவர்கள் குறுக்கு விசாரணை செய்வார்கள். அதற்கு ஜோதிட குழு தக்க பதில்கள் கூற வேண்டும். நாங்கள் தேவ பிரசன்னம் பார்க்கும் ஆற்றல் பெற்றவர்கள் என்ற ஆணவம் இல்லாமல் பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மிக பணிவுடன் பதில் கூற வேண்டும். லக்கணத்தில் இவ்வாறு கிரகம் இருந்ததற்கு இணை பலன் என நீங்கள் கூறினால், ஏன் இப்பலன் இவ்வாறு இருக்கக்கூடாது என ஒருவர் கேள்வி எழுப்பினால், ஏன் அவ்வாறு செயல்படாது என மிகவும் தன்மையுடன் விளக்க வேண்டும். உனக்கு ஜோதிடம் எந்த அளவு தெரியும், இதையெல்லாம் கேள்வி என்று கேட்கிறாயா என அவர்களை கேட்கும் அதிகாரம் ஜோதிடர்களுக்கு இல்லை. ஏனென்றால் தேவ பிரசன்னம் என்ற பணி செய்ய வந்தவர்களே தவிர அவர்கள் இறைவன் அல்ல. ஒரு சமயம் தேவ பிரசன்னம் பார்த்த ஜோதிட குழு ஒரு தவறு செய்துவிட்டது. ஆனால் மனிதர்கள் தங்கள் மூளையால் கண்டுபிடிக்க முடியாத சிக்கல் கொண்டது. ஜோதிட குழு பொதுமக்களின் முன்னிலையில் பலன் விளக்கும் பொழுது அதை ஒருவர் கண்டறிந்து ஜோதிடர்களை சரியாக்குவார். மனிதன் கண்டறிய முடியாததை ஒருவர் கண்டறிந்து கூறுகிறார் என்றால் அவர் வேறு யாராக இருக்க முடியும்? இறைவனாக மட்டுமே இருக்க முடியும். ஜாதக சக்கரத்தில் 12 வீடுகள் இருப்பது நீங்கள் அறிந்ததே. மனிதனுக்கு 12 வீடுகளில் ஏற்படும் பலன்களை ஜோதிடர்கள் ஆய்வு செய்வார்கள். கணம், தனம், தைரியம், சுகம் என பல்வேறு தன்மைகளில் ஜோதிடம் மனித வாழ்க்கையை 12 வகையாக அடிப்படையில் பிரிக்கிறது. மனித வாழ்க்கையை போலவே தேவ பிரசனத்தில் 12 வீடுகள் கோவிலின் தன்மையை இவ்வாறு குறிக்கிறது. முதல் வீடு கோவிலில் இருக்கும் இறைவனின் தன்மை. 2ஆம் வீடு கோவிலின் பொருளாதார நிலை. 3ஆம் வீடு பிரசாதம் செய்பவர் அல்லது மடப்பள்ளி. 4ஆம் வீடு கோவிலுக்குள் இருக்கும் சொத்துக்கள் மற்றும் அலங்கார பொருட்கள். 5ஆம் வீடு இறை அருள் இருக்கும் தன்மை, சாந்தியம். 6ஆம் வீடு கோவிலில் நடக்கும் தவறான செயல்கள். 7ஆம் வீடு பக்தர்கள் கோவிலில் வழிபடுபவர்கள். 8ஆம் வீடு கோவிலில் நடக்கும் திடீர் செயல்கள் மற்றும் அசுத்தம். 9ஆம் வீடு கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள். 10ஆம் வீடு கோவில் பூசாரி மேல் சாந்தி. 11ஆம் வீடு கோவிலில் செய்ய வேண்டிய முன்னேற்றங்கள். 12ஆம் வீடு கோவிலில் இருக்கும் பழமையான பொருட்கள் மற்றும் பாரம்பரிய தன்மை. இக்கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் அமர்ந்து இருக்கும் கிரகங்களின் தன்மைக்கு ஏற்ப பலன்களை கூறுவார்கள். மனிதனுக்கு ஜாதகம் பார்க்க ஜாதகம் இருக்கும், இறைவனுக்கு எப்படி பார்ப்பது? இறைவனுக்கு ஜாதகம் கிடையாது. அவன் பிறப்பும் இறப்பும் மற்ற நிலையில் இருப்பவனாயிற்றே என தோன்றுமல்லவா? அதனால்தான் பிறப்பு ஜாதகம் பார்க்காமல் பிரசன்ன முறையில் கணிக்கப்படுகிறது. அதனால் இதற்கு தேவ பிரசன்னம் என்று அழைக்கப்படுகிறது. தேவ பிரசனம் செய்ய முதலில் யாகங்கள் செய்து ஜாதக சக்கரத்தை கோவிலின் வடக்கு பகுதி வரைந்து கொள்வார்கள். பிறகு இறைவனை ஜாதக சக்கரத்தின் மையத்தில் எழுந்தருளச் செய்வார்கள். அச்சமயம் கோவில் கருவறையை மூடிவிடுவார்கள். இறை ஆற்றல் ஜாதக சக்கரத்தில் இருக்கும். அதனால் கருவறையை மூடிவிடும் சம்பிரதாயம் உண்டு. ஓம் என ஒரு பக்கம் எழுதப்பட்ட தங்கத்தால் ஆன ஒரு காசு, சில பூக்கள் மற்றும் அக்ஷதை இவற்றை ஒரு குழந்தையின் கையில் அளிப்பார்கள். கூட்டத்தில் உள்ள 11 வயதிற்கு உட்பட்ட குழந்தையை தேர்ந்தெடுப்பார்கள். அவர்களின் கையில் கொடுத்து 12 ராசி கட்டங்களில் ஏதேனும் ஒரு ராசி கட்டத்தில் வைக்க சொல்லுவார்கள். 3 முறை ராசி கட்டத்தை வலம் வந்து அந்த குழந்தை எந்த ராசியில் கையில் உள்ள காசை வைக்கிறதோ அதுவே லக்கணம் என கொள்ளப்படும். காசு இருக்கும் ராசி முதல் வீடாக கொண்டு 12 ராசிகளின் பலன்களை கிரகிப்பார்கள்.
இச்செயல் பல ஜோதிடர்கள் கொண்ட குழு செய்வார்கள். இவ்வாறு ஒரு கோவிலில் ஜோதிடர்கள் தேவ பிரசன்னம் பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் ராகு என்ற கிரகம் இருந்து அந்த கிரகத்தை 10ஆம் வீட்டில் உள்ள கிரகத்துடன் தொடர்பு கொண்டால் கோவிலில் அசுத்தம் நடைபெற்றுள்ளது என முடிவு செய்வார்கள். ராகு என்ற கிரகம் அமர்ந்து அது பெண் ராசியாக இருந்தால் விதவை பெண் ஒருவரால் இவ்வகை அசுத்தம் நடைபெற்று இருக்கும் என்று முடிவு செய்து அதை பொதுமக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்துவார்கள். மேலும் கோவில் நிர்வாகிகள் இச்செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் என்று கூட்டத்தில் விதவை பெண்கள் யாரேனும் இருந்தால் இவ்வாறு அசுத்தம் செய்திருந்தால் மனம் வந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். திடீரென அக்கூட்டத்தில் இருந்து வந்த ஒருவர் ஜோதிடர் குழுவை பார்த்து, எப்படி நீங்கள் விதவை பெண்ணால் அசுத்தம் என கூற முடியும் என கேட்டால், பார்க்க ஒரு சாதாரண குடியானவன் இப்படி கேள்வி கேட்டதும் குழம்பிய ஜோதிடர்கள், உங்களுக்கு ஜோதிடம் புரியுமா தெரியுமா என கேட்டால் அந்த குடியானவர், தேவனை நீ பார்க்காமலேயே தேவ பிரசன்னம் சொல்லும் பொழுது நான் ஏன் ஜோதிடம் பற்றி படிக்காமலேயே கேள்வி கேட்க கூடாது என்பவர் வேறு யாருமல்ல, இறைவன்தான். கோபம், மோகம், தாபம் மற்றும் பொறாமை போன்ற குணங்கள் நம் இயற்கை இயல்பு இல்லை. எப்பொழுது ஒருவரின் அகங்காரத்தை நீங்கள் அவமதிக்கிறீர்களோ அப்போது கோபம் என்பது அகங்காரத்தின் பதிலாக இருக்கும். அகங்காரத்திற்கு எதிர்ப்பு கூடும் பொழுது மோகம் ஏற்படும். அகங்காரத்தின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாவிடில் தாபம் ஏற்படும். அகங்காரம் தனக்கு கிடைத்ததை பிற அகங்காரத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பொறாமை ஏற்படும். இப்படி அகங்காரம் பல விளைவுகளை ஏற்படுத்துகிறது, பல குழப்பங்களும் கூடுகிறது. தேவ பிரசன்னம் பார்த்த ஜோதிட குழுவினர் ஆன்மீகத்தை விட ஆணவம் அதிகமாக இருந்தது. தாங்கள் கணித்தவை தவறாகுமா என ஒரு மிதப்பு இருந்தது. அந்த ஆணவ கோட்டையின் அஸ்திவாரத்தை ஆட்டி பார்த்தார் பொதுநபர். தேவனை நீ பார்க்காமலேயே தேவ பிரசன்னம் நீ பார்க்கும் பொழுது ஜோதிடம் பற்றி படிக்காமலேயே ஏன் நான் கேள்வி கேட்கக்கூடாது என கேள்வி எழுப்பினார். ஜோதிடர்களின் ஆணவத்தை தட்டி எழுப்பிவிட்டார். தன்னிலை மறந்த ஜோதிடர்களு தலைவர் அதிக பிரசங்கித்தனத்திற்கு இதே இடமல்ல. சாஸ்திரங்கள் எங்களுக்கு உங்களை போன்றவர்களின் விவாதம் செய்ய நேரமில்லை என்றார். சாஸ்திரம் உங்களுக்கு சென்றதும் உங்களையே மறந்துவிடும். நீங்கள் எங்களை நினைவு வைத்துக் கொள்ள முடியுமா என கூறிய அந்த நபர் பேசத் தொடங்கினார். பிரசன்னத்தில் 8ஆம் வீடு ராகு அமர்ந்து 10ஆம் வீட்டுடன் தொடர்பு கொண்டிருக்கிறது. இதை விதவை பெண் அசுத்தம் செய்தால் என நினைத்தீர்கள், கணித்தீர்கள். 10ஆம் வீடு தலைமை பூசாரி மேல்சாந்தி குறிக்கும். அப்படியானால் அவர் 8ஆம் வீட்டில் உள்ள ராகுவுடன் தொடர்பு கொள்கிறார். ஆம், ராகு என்ற விதவிக்கு களங்கம் மேல்சாந்திதான் செய்திருக்க வேண்டும். நீங்கள் மாற்றி சொல்கிறீர்கள் என்றார். சில நாட்களுக்கு முன் சூரிய உதயகால பூஜை முடிந்ததும் ஒரு விதவை பெண் மேல்சாந்தியிடம் அர்ச்சனை செய்ய வந்தார். காலையில் விதவையை சந்திப்பதா என நினைத்து அவரை அவமதித்து விட்டார் மேல்சாந்தி. இச்செயல் பிரசன்னத்தில் வெளிப்பட்டு இருக்கிறது. இறைவன் முன் அனைவரும் சமம் அல்லவா? மேல்சாந்தியிடம் இதை பற்றி விசாரியுங்கள் என ஒரே மூச்சில் முழங்கிவிட்டு ஆசுவாசமானார். அனைவரின் பார்வையும் மேல்சாந்தி மேல் திரும்பியது. உடல் நடுங்க நின்று கொண்டிருந்தார் மேல்சாந்தி பூசாரி. ஜோதிட குழுவினரின் முன் கைகோப்பி நின்றார். அவரின் தலை கவிழ்ப்பு குற்றத்தை ஒப்புக்கொண்டதை காட்டியது. தங்களுக்கு தெரியாத விஷயத்தை அற்புதமாக சுட்டி காட்டியவரை நோக்கி திரும்பினார்கள். அங்கே வெற்றிடமே இருந்தது. அனைவரும் ஈர்சிலித்து போனார்கள். விதவை பெண்ணை அவமதித்த செயலுக்கு பிராயசித்தமாக அப்பெண்ணை கோவிலின் தலைவராக்கி தினமும் அவளுக்கே முதல் மரியாதை அளிக்கச் செய்தார்கள். தங்கள் தவறு செய்து அடித்து சொல்லித்தர ஒருவர் இருக்கிறார் என மனம் மகிழ்ந்தார்கள். தேவ பிரசன்னம் என்பது இறைவனுடன் உறவாடும் ஒரு செயல் என்பதால் தேவ பிரசன்னம் பார்க்கும் ஒவ்வொரு கணமும் அதிசயம் நிறைந்தது. இக்கருத்தை அனுபவித்தாலே புரிந்து கொள்ள முடியும். கடவுளுடன் நேரடியாக மனிதன் உறவாட தேவ பிரசன்னம் ஒரு வழி. இறைவனை நேரடியாக கோவில் எத்தகைய சூழலில் அமைக்க வேண்டும் என சொல்வது மிகவும் சிறப்பு. தமிழக கோவில்களில் ஆகம சாஸ்திரம் என்று கோவில் நிர்மாணம் செய்யும் சட்டம் உண்டு. ஆனால் இச்சாஸ்திரம் தமிழக கோவில்களில் 30% கூட கடைபிடிக்கிறார்களா என உறுதியாக சொல்ல முடியாது. கேரள கோவில்களில் ஆகமம் வேலை செய்யாது. பரசுராமரின்
வெளிவந்தவர்கள் மந்திர தந்திர பாதைகளில் செல்வதால் அவர்கள் ஜோதிட சாஸ்திரத்தை தேவ பிரசன்னம் என்ற முறையில் பயன்படுத்துகிறார்கள். தேவ பிரசன்னம் என்பதே ஒரு தாந்திரீக முறைதான். தாந்திரீக முறைகளில் எப்பொழுதும் ஒரு குறையை பார்க்கலாம். சராசரி மனிதன் உண்மையான தாந்திரிகரை கண்டாலும் போலியானவரை கண்டாலும் அவனுக்கு வித்தியாசம் தெரியாது. நம்ம ஆட்களுக்கு பெரிய ராஜாவும் தாந்திரிகன்தான், செய்வனை செய்பவனும் தாந்திரிகன்தான். இவர்கள் இருவருமே தாந்திரிகள் இல்லை என்பது நமக்கு தெரிவதில்லை. இதே போலவே கோவிலில் பிரசன்னம் பார்ப்பவர்கள் எல்லோரையும் நாம் தேவ பிரசன்னம் பார்ப்பவர்கள் என முடிவு செய்கிறோம். சபரிமலை பத்மநாப சுவாமி கோவிலில் நடந்தது எல்லாம் உண்மையா? ஒரு மாநில தலைவருக்கு ஜோதிடம் பார்த்தவர் என்பதற்காக அவருக்கு தேவ பிரசன்னம் பார்க்கும் அறிவு இருக்குமா? வந்துவிடுமா? கோவிலின் பெயரும் ஜோதிடரின் பெயரும் தான் கெடும். கேரளாவில் இன்றளவும் பல்வேறு இடங்களில் தேவ பிரசன்னம் மிக சிறப்பாக செயல்படுகிறது. பிரபலமான கோவில்களில் என்றால் குருவாயூரை சொல்லலாம். அங்கே தேவ பிரசன்னம் வைக்கப்பட்டால் அப்பலன்களை சொல்ல ஒரு திருமண மகாலில் 500க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் கலந்து ஆலோசிப்பார்கள். ஒவ்வொருவரும் சாஸ்திரத்தை கரும்பு சக்கை போல பிழிந்து எடுப்பார்கள். நன்கு அறிந்தவர்களுக்கும் தலை வெடித்துவிடும் அளவுக்கு இருப்பார்கள். நாம் சாஸ்திரங்களை இன்னும் நாம் இழந்து விடவில்லை. வருங்காலத்தில் நம் சந்ததியினருக்கு வழங்க நாம் 1% முயல வேண்டும். தேவ பிரசனம் பற்றி ஜோதிட மாணவர்கள் மட்டுமல்ல, அனைவரும் ஜோதிட ஆர்வலர்களும் பொதுமக்களும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டுமே. அதற்காகவே இந்த சின்ன முயற்சி. பார்த்து பயனடையுங்கள், கேட்டு மகிழுங்கள். வாழ்க வளமுடன். ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன். வாழிய பல்லாண்டு. நன்றி.